ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்விலே ஒரு நாள் 1956 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். காசிலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜி வரலட்சுமி, ஸ்ரீராம், ராஜசுலோச்சனா, வி.கே. ராமசாமி, ஃப்ரெண்ட் ராமசாமி, எம் சந்தானம், திருப்பதி சுவாமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. மெர்க்குரி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் வாழ்விலே ஒரு நாள் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லாமல், பெற்று வளர்த்த பெற்றோர்களும் இல்லாமல், வேலை இல்லாத திண்டாட்டத்தினால் வாழ வழியும் இல்லாமல் தவிக்கும் படித்த வாலிபன் கண்ணன் கதாபாத்திரம். பணக்காரரான வாழவந்தானிடம் வேலை கேட்க போன கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஆனால் வாழவந்தானின் வெறுப்புக்கும் அவன் வீட்டு வேலைக்காரி ஜானகியின் அன்புக்கும் பாத்திரமாகிறான் கண்ணன். அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக தோன்றி திடீரென்று விதியின் சதியால் பிரிக்கப்பட்டவள் ஜானகி அப்படின்ற ஒரு கேரக்டர். இவர்கள் இருவரின் வாழ்விலும் துளிர்த்த ஒரு தளிராக பிறந்தவன் தான் முத்து. முத்துவை பெற்றெடுத்த அவனின் தாய் தந்தையர்களான ஜானகியும் கண்ணனும் தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனை அடைகிறார்கள். உலகம் அறியாமல் ஒரு பாவமும் செய்யாமல் தாய் வயிற்றில் இருந்த குழந்தை முத்து சிறைச்சாலையில் பிறந்தாலும் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு வளர்ந்து பெரியவனாகி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. அவன் தாயையும் தந்தையையும் முதல்ல பார்த்ததும் தந்தையை தானே கைது செய்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தந்தை என்று தெரிந்ததும் தன் கடமையை பெரிதாக நினைத்த மகனை கண்ணால் பார்த்துவிட்டு கண்ணை மூடுகிறார் கண்ணன். ஜானகியிடம் அன்பு மொழி பேசி அவளை மணந்த போதும், இன்ப வாழ்வை இழந்து அன்பு மனைவியை பிரிந்து வாடிய போதும், தான் கைப்பிடித்த காதலியின் கற்பை கவர முயன்ற வாழவந்தானே கையும் களவுமாக பிடித்து அடித்த போதும், நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறி நின்ற போதும் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகவும் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. வாழவந்தானை பழி தீர்க்க முனைந்து சேட்ஜியாக வேடமிட்டு வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் சிகரத்துக்கு சென்று விட்டார் அப்படின்னே சொல்லலாம். விரக்தி, மகிழ்ச்சி, வெறுப்பு, குரோதம் முதலிய எல்லா உணர்ச்சி வேறுபாடுகளிலும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். ஜானகியாக நடித்த ஜி வரலட்சுமி அவர்கள் காதலியாகவும் நடித்து கடைசியில தலை நரைத்த முதியவராகவும் நடித்து அசத்தி இருப்பாங்க. நடிகை வரலட்சுமி அவர்கள் இதுவரையில் நடித்த படங்கள்ல எல்லாம் அநேகமாக அவங்க முதியவராக வராத படமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். பலர் வாழ்வை கெடுக்கும் வாழவந்தானாக வி.கே. ராமசாமி அவர்கள் இந்த படத்துல அற்புதமாக நடிச்சிருப்பாரு. பொல்லாதவனாக நடித்து நல்ல பெயர் வாங்குவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அவருடைய பேச்சு, நடிப்பு, முக தோற்றங்கள் எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றபடி நன்றாகவே அமைஞ்சிருக்கும். மரண தருவாயில் இருந்த வாழவந்தான் கண்ணனை கை துப்பாக்கியினால் சுட்டுவிட்டு தானும் உயிர் விடும் காட்சி உணர்ச்சியின் சிகரமாக இந்த படத்துல அமைஞ்சிருக்கும். வாழ்விலே ஒரு நாள் படத்துல 2 முறை கண்ணனுக்கும் வாழவந்தானுக்கும் சண்டை நடக்கும். இந்த 2 காட்சிகள்லையுமே வி.கே. ராமசாமியும் சிவாஜி கணேசன் அவர்களும் அற்புதமாக சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் நடிப்புல மிஞ்சி விடுகின்றனர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான நடிகர் முத்துவாக நடிக்கும் ஸ்ரீராம். காதலிக்கவும் கண்ணீரோடவும் உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு கடமையை செய்யவும் நடிகர் ஸ்ரீராமுக்கு இந்த படத்துல அற்புதமான காட்சிகள் கிடைத்தது. அவரும் அந்த காட்சிகளுக்கு ஏற்றபடி அற்புதமாக தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பாரு. வேலைக்காரனாகவும் சப் இன்ஸ்பெக்டராகவும் திறமையுடன் நடிச்சிருப்பாரு ஸ்ரீராம். வாழவந்தானின் மகள் லக்ஷ்மியாக நடிச்சிருக்கும் ராஜசுலோச்சனா அவர்களும் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. நடிகர் ஸ்ரீராமின் காதலியாகவும் அவர் நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். ஒரு நல்ல பாட்டோடைய இசையமைத்த ஒரு பாட்டை ஸ்க்ரீனில் கொண்டு வரது அந்த நடிகர் தான். அந்த நடிகர் எவ்வளவு அழகாக அந்த உச்சரிப்பை, அதாவது அந்த சொற்களை சொல்கிற விதங்கள், அதோடைய எமோஷன் இப்படி காமிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம். பட் சிவாஜி சார் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது.
உதாரணத்துக்கு அந்த காலத்தில் நான் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, அப்படி கம்பீரமாக அந்த டிஎம்எஸ் குரலுக்கும் அவருக்கும் அடேங்க அப்பா, அது மாதிரிலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் டு இட். ஒவ்வொரு அந்த 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 ராகத்தோட எக்ஸ்ப்ரெஷன், அந்த அந்த தீவிரமான ஒரு அந்த வரிகளுடைய ஒரு தாக்கத்தை வந்து அவருடைய க்ளோஸ்அப்பில் கூட அவ்வளோ அழகாக காமிப்பார். முதல் மரியாதையில் வந்து பூங்காற்று திரும்புமா அப்படின்னு அந்த ஒரு பாட்டுக்கு அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். அடேங்கப்பா, இது தெர் கேன் பி பெட்டர் தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹிம். நிறைய பாட்டு, பொட்டு வைத்த முகமோ, எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த காலத்து பாட்டில் வந்து அந்த குரலில் இவருடைய ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ தெர் கேன் நாட் பி எ பெட்டர் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் திஸ் சாங். அவருக்கு அதாவது இப்போ சில பேர் சின்னவங்கலாம் சொல்லுவாங்க, அந்த கன்னத்தில் கூட அப்படியே துடிச்சு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகா நடிகர் அவர். ஸோ ஹி ஹஸ் பீன் லைக் தி குருஸ் ஃபார் ஆல் தி பீப்புள், ஆக்டர்ஸ். ஸோ வாழ்க வளர்க சிவாஜியோட புகழ். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.